தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் மத்திய அரசின் பொதுத் தேர்வுகளை தமிழக மாணவர்கள் அச்சமின்றி எதிர்கொள்ளும் வகையில் 54,000 கேள்வி பதில்கள் அடங்கிய புத்தகத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கையை பள்ளிக் கல்வித்துறை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் மாநில அரசு பள்ளிகளின் தரத்தை மத்திய அரசு பள்ளிகளுக்கு நிகராக உயர்த்துவது குறித்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு கல்விக்கூடங்களும் இவ்வளவுதான் மாணவரிடத்திலே கல்வி கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற நிலையை இந்த அரசு உருவாக்க இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்ற ஏதாவது குறைபாடுகள் இருக்குமானால் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருக்கின்றவர்களை ஒருவரை நியமித்திருக்கிறோம். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் பெரிய குற்றங்கள் எங்காவது நிலவுகிறது என்று சொன்னால் கூடுதலாக கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது என்று பெற்றோர்கள் நினைத்தால் அவரிடத்திலே நீங்கள் அந்த குறைகளை எடுத்துச் சொல்லலாம். உடனடியாக அந்த கமிஷன் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளும்.